ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். தீபாவளிக்கு இனிப்பு வகைகள் மட்டும் செஞ்சால் போதாதுங்க, கார வகைகளும் நம்ம சேர்த்து செய்யணும்னு ஆசைப்படுவோம். இன்றைக்கி 3 விதமான கார வகைகள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சர் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்க்கணும். பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது நம்ம அப்படியே சேர்த்தோம்னா முறுக்கு குழலை அடைக்கும், அதனால் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு கை வைக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் கலரிக்கலாம். எண்ணெய் சூடாக சேர்க்கறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், சீக்கிரமாகவே நமுத்து போகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நான் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். இதை நம்ம பிழியறதுக்காக நான் முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். ஓமப்பொடி அச்சு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் மாவை போட்டுக்கிறேன். முறுக்கு குழலில் மாவு போட்டுட்டேங்க. இப்போ நம்ம ஓமப்பொடி பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ ஓமப்பொடியை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும், வெந்த உடனே திருப்பி விடலாம். ஓமப்பொடி புழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே வெந்துடும், அதனால் நம்ம சட்டுன்னு திருப்பி விட்டுடலாம். இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும், வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஓமப்பொடி இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நுர வர்றது எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையே நான் ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். மிக்சர் செய்கிறதுக்கு நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ அடுத்ததாக காரா பூந்தி ரெடி பண்ணணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு மறுபடியும் நான் எடுத்திருக்கேன், சலிச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு பச்சரிசி மாவு. நீங்கள் கப்பில் தான் அளக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். சமையல் சோடா சேர்த்தா தான் பூந்தி நல்லா எழும்பி வரும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பூந்தி செய்கிறதுக்கு இந்த பதத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூந்தி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்காக நான் ஓமப்பொடி பொரித்த எண்ணெயை தாங்க நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற சல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழி கரண்டியில் மாவு அள்ளிக்கோங்க. இதில் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சும் விட்டுக்கலாம், இல்லைனா தட்டி கூட விடலாம். பூந்தி எண்ணெயில் விழுந்த உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஒரு 2 பெரட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு நமக்கு முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ பூந்தி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், நான் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த சத்தத்திலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். பூந்தியை நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக முந்திரி பருப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 பொளந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லேசான கோல்டன் கலர் வந்தால் போதும். முந்திரி பருப்பு பாருங்கள் லைட் கோல்டன் கலரில் வந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன். இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. அடுத்ததாக 1/2 கப்பு அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு, நான் எடுத்துடுறேன்.
அடுத்ததாக நான் அரை கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், அதையும் பொரிச்சிக்கலாம். கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க. அவல் போட்ட உடனே பொரிஞ்சிடும், டக்குன்னு எடுத்துடணும். நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக நான் 8-9 பூண்டு பல்லை இடித்து வச்சுருக்கிறேன். 1-2 லைட்டாக தோல் உரியாமல் அதையும் சேர்த்துக்கிறேன், அதையும் பொரிச்சிக்கலாம். பூண்டு பற்கள் பாருங்கள் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதையே நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தூரமாக இருந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் இருக்கிற சூடே போதுங்க, அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடணுன்னு. இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பொரிக்க வேண்டியது எல்லாமே நம்ம பொரிச்சிட்டோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஓமப்பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சிக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம பூந்தி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொரிச்ச பொரி அதை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பொரிச்சது அதை சேர்த்துக்கிறேன். பொரிச்ச முந்திரி, பொரிச்ச வேர்க்கடலை, பூண்டு, பொரிச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை அவல் இதுக்கெல்லாம் நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அது தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம பேக்கரியில் போயிட்டு மிக்சர் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்போ சாப்பிடணும்னு நினச்சாலும் சட்டுன்னு இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பேக்கரியில் செய்யக்கூடிய அந்த டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மிக்சரை செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சரை செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் முறுக்கு செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் கட்டிகள்லாம் இருக்கும், அதனால் சலிச்சிட்டு சேர்த்துக்கிட்டா தான் நல்லது. நீங்கள் எதில் மாவு பிசைறீங்களோ அதிலே சலிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் கட்டிகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம். நான் அரிசி மாவை சலிச்சு எடுத்துட்டேங்க. அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலேயே அளந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே அரிசி மாவு சலிச்சா அந்த சலடையிலே சலிச்சிக்கலாம். பாருங்கள் சலிச்சதுக்கப்புறம் இவ்வளவு கப்பி இருக்குது. இந்த கப்பி நமக்கு தேவையில்லை, இதை நம்ம வெளியே எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக 1/2 கப்பு அளவுக்கு நான் அவல் எடுத்துருக்காங்க. இதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவல் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க, அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா சலிச்சு எடுத்துக்கோங்க. அவல் என்னதான் நம்ம நைஸாக அரைச்சாலும் இந்த மாதிரி குருணை வருங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இட்லி தோசை மாவு அரைக்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம், இல்லைனா அவல் உப்புமா செய்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, காரம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகத்தை கையில் போட்டுட்டு நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கிட்டா நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூனுக்கும் கூடுதலாக சால்ட் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சீரகம் சேர்க்குறது பிடிக்கலைன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் சேர்க்குறது விருப்பம் இல்லைன்னா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இவ்வளவு தான் சேர்க்கணும்னு அளவு இல்லை, ஒவ்வொரு அரிசி மாவு பொறுத்தது. இப்போ இந்த முறுக்கு பிழியறதுக்கு நான் இந்த முறுக்கு குழல் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் இருக்கிற குழல் தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு உள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரி நம்ம எந்த கரண்டியில் பிழிய போகிறோமோ அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பட்டர் பேப்பரில் கூட பிழிஞ்சிக்கலாம். நான் கரண்டியில் பிழிஞ்சு போகிறதுனால அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். முறுக்கு குழலில் மாவை போட்டுட்டு நம்ம அச்சு மூடிட்டு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அச்சு வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். முறுக்கு மாவை மூடி வச்சுருங்க, இல்லைனா மாவு காஞ்சி போயிடும். இப்போ நான் இந்த கரண்டியில் தான் பிழிஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அருந்து போகாமல் வருது. இதுதான் கரெக்டான பதம், மாவோடைய பதம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடணும். முறுக்கு பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை எண்ணெயில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டோன்னே சட்டுன்னு எழும்புது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு முறுக்காக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா டக்குன்னு கலர் மாறிடும். உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் திருப்புங்க. முறுக்கை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா செவந்து மேலே வருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. சும்மா திருப்பி விட வேண்டாம், ஒரு முறை 2 முறை திருப்பி விட்டாலே போகிறோம். இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். லைட்டு கோல்டன் கலரில் தான் வந்திருக்குது. நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சத்தத்திலே தெரியும் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு அரைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு பொட்டுக்கடலை அவல் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்பவே புதுமையான ரெசிபி. சாதாரணமாக அவல் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் அவல் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். இந்த முறுக்கு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக 1 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டாம். 10 நாளில் காலி பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு தான் இது. சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி செய்யறதுக்கு இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க, கடையில் மாவு வாங்க முடியாதவங்களாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் முறுக்கை செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு காரா சேவ் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்து விட்டுடலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே பவுலில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம மிளகு காரா சேவ் செய்கிறதுனால நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். கடலை மாவு வச்சு நம்ம காரா சேவ் செய்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஓமம். இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனையெல்லாம் வராது இந்த பொருளை சேர்த்தா, அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரா சேவ் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சின்ன குழிக்கரண்டியில் 1/2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு சூடான எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த உடனே கை வைக்காதீங்க, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம முறுக்குக்கெலாம் மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. காரா சேவு பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப லூஸாக மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், கையில் மாவு ஓட்டலை. இதுதான் சரியான பதம். இதை முறுக்கு குழலில் சேர்த்து விட்டுடலாம். நான் முறுக்கு குழல், இந்த முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். இதில் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முறுக்கு குழலில் நீங்கள் மாவு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே உள்ள எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். காரா சேவு மாவை நான் முறுக்கு குழலில் போட்டு விட்டுட்டேங்க. பொரிக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது. காரா சேவை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி பிழியலாம், இல்லைனா இந்த மாதிரி வளைச்சி கூட பிழியலாம். ஏன்னா நம்ம அப்புறமா உடச்சி தான் விட போகிறோம்.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். காரா சேவு ஒரு பக்கம் வெந்ததும் நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள் 2 பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து பொரிஞ்சதுக்கான அடையாளம். இப்போ நம்ம இந்த காரா சேவை எடுத்துடலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். அதுக்காக நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுறேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான காரா சேவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்குது, என்னால் உடச்சி காட்ட முடியல. நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இந்த காரா சேவை நீங்கள் ரெடி பண்ணலாம். சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, அருமையான மிளகு காரா சேவு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த காரா சேவை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி மிளகு காரா சேவு செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான கார வகைகள் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.